இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங் ஹேஷ்டேக் பேஜை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருமே ஹேஷ்டேக்ஸை அவங்களே க்ரியேட் பண்ணுவாங்க. இப்போ நார்மலாக அடுத்தவங்களோட ஹேஷ்டேக் பேஜில் நம்மளோட இமேஜை நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நம்மளே நமக்காக ஒரு பேஜை க்ரியேட் பண்ணலாம். அதை எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக முன்னாடியே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்பை அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த மேலே ப்ளஸில் ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்குது பாருங்களா, மேலே இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் தான் நம்ம அப்லோட் பண்ணுவோம். அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் போஸ்ட்டு, ரீலாக அந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நமக்கு தேவை போஸ்ட்டு. அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது வரும். இந்த கேலரியில் சூஸ் பண்ணுறது. அந்த கேலரியில் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ, அந்த ஹேஷ்டேக் பேஜுக்கு நீங்கள் என்ன ஃபோட்டோ செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ. நான் வந்து இப்போது போஸ்ட்டுக்கு, இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்கு என்ன ரேஷியோவில் எடுக்கணுமோ அந்த மாதிரி ரேஷியோவில் ஆல்ரெடி நான் ஃபிட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதிலே நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்து இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். அதில் வந்து ரைட்டே கேப்ஷன் இருக்குது பாருங்கள். அதில் தான் நீங்கள் வந்து உங்கள் பேஜு அந்த அந்த ஹேஷ்டேக் இருக்கு இல்லையா, அந்த ஹேஷ்டேக்கு என்ன நேம் வைக்கிறீங்களோ அதை நீங்கள் அங்கே என்டர் பண்ணணும். நான் வந்து ஹேஷ்டேக் ப்ளஸ் தமிழ் மொபைல் யூசர் என் சேனல் பேரே தான் கொடுக்குறேன். அப்போ நான் அதில் வந்து என் சேனல் பேரை நான் என்டர் பண்ணிடுவேன். பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்க பாருங்க டிக் மார்க்கு, ப்ளூ டிக்கு. அந்த ப்ளூ டிக்கு தான் வந்து நம்ம கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணால் அவ்வளோதான், ஃபினிஷ்டு டவுன்லோட் ஆகும், லோடிங் ஆகும். அதுக்கப்புறம் ஃபினிஷ்டுன்னு காட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு பேஜுக்கு போய்ட்டு சர்ச் பார் கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணி சர்ச்சில் போய்ட்டு ஹேஷ்டேக் தமிழ் மொபைல் யூசர் நீங்கள் என்ன நேம் வச்சுருக்கீங்களோ அந்த நேமை அந்த சர்ச் பாரில் சர்ச் பண்ணி பாருங்கள். சர்ச் பண்ணோடனே ஃபஸ்ட்லேயே வந்துடும். அந்த பேஜ் ஆட்டோமேட்டிக் அப்டேட் ஆகிருந்துருக்கும். இப்போ வந்துருச்சு பாருங்கள். இப்போ என்னோடய பேஜ் வந்துருச்சு பாருங்கள், ஹேஷ்டேக் பேஜ் தமிழ் மொபைல் யூஸ். அதை கிளிக் பண்ணால் ஃபஸ்ட்டு நான் மட்டும் தான் போட்டிருக்கேன். டாப்பில் வந்து நான் இப்போ போட்டிருக்கனால டாப்பில் இருக்குது. அதேமாதிரி நீங்கள் ஏதாவது என்னோட இதில் டவுட் இருந்தால் ஷேர் பண்ணி பாருங்கள் என்னோட இந்த பேஜுக்கு. அப்போ உங்களோடது வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் டாப்பில் வரும், இல்லாட்டி ரீசனில் தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக முன்னாடி வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.